கோவை காந்திபுரத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் நவீன வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், ஆய்வுப் பணிகளுக்காக கோவை மற்றும் ஈரோடு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் 45 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 208 கோடி ரூபாய் செலவீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பூங்காவை திறந்து வச்சிருக்கிறாரு. கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் அதையும் பார்வையிட இருக்கிறாரு. ஆய்வுப் பணிகள் தொடர்பான மேலும் விவரங்கள், இந்த பூங்காவின் சிறப்புகள். வணக்கம். கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் காந்திபுரத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 214.25 கோடி மதிப்பீட்டில் தற்போது பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது. செம்மொழி பூங்காவாக அறியப்படும் கோவையினுடைய பல்வேறு சிறப்புகளை இந்த பூங்கா கிட்டத்தட்ட 45 ஏக்கர் நிலப்பரப்பளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே, குறிப்பாக இந்தியாவிலே பல்வேறு உலகத்தரம் வாய்ந்த தாவரங்களுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய தாவரவியல் பூங்காவாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது கடந்த செம்மொழி மாநாட்டின் போது 2011ஆம் ஆண்டு நடந்த செம்மொழி மாநாட்டின் போது அந்த செம்மொழி மாநாட்டை நினைவுகூரும் வகையில் இந்த பூங்கா அமைக்கப்படும் என்று அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் அதன் தொடர்ச்சியாக அதிமுக கடந்த 10 வருடங்களாக ஆட்சி நடந்ததால் அந்த பணி நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் மீண்டும் திமுக வந்த பிறகு கடந்த 2023 செம்மொழி பூங்காவுக்கான பணிகள் துவங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த பூங்காவானது பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 22 விதமான தோட்டங்கள் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 22 விதமான தோட்டம் என்றால் கிட்டத்தட்ட வனமாக, அதாவது நறுமணம் வனம், அதே போல பூங்கா வனம், நலம் தரும் வனம் மற்றும் நீர்வனம், நட்சத்திர வனம், மூலிகை வனம் என கிட்டத்தட்ட 22 வனங்களாக பிரிக்கப்பட்டு இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மட்டுமல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த ஒரு மாநாட்டு திடலும், அதே அளவு சர்வதேச அளவில் ஒரு கான்பரன்ஸ் ஹாலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மட்டுமல்லாமல் கோவை மக்கள் நடைபயிற்சி செய்யவும் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் அந்த பூங்காவில் தனித்தனியாக பிரத்யேக இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் கட்டணம் ரீதியாக தான் இந்த பூங்காவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலும் கோவையினுடைய மிக முக்கியமான ஒரு மைய பகுதியில், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பூங்காவிற்கான இடம் தேடும் பணிகள் நடைபெற்று பல இடங்களில் நடைபெற்ற நிலையில் அது சிறைச்சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய 45 ஏக்கர் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் மாநகராட்சி சார்பில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் முதற்கட்டமாக ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு, அதாவது ஏற்கனவே 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்ற போதும் கூடுதலாக 50 கோடி ரூபாய்க்கு மேல இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. 45 ஏக்கர் பரப்பளவில் அனைத்து தாவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு பூங்காவாக இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறுவர்கள் விளையாடுவதற்காக சிறப்பு மைதானங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர்கள் 2 நாள் பயணமாக கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சென்ற நிலையில் இன்றைய தினம் காலை தற்போது முதலமைச்சர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைத்திருக்கிறார். நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என சொல்லப்படும் நிலையில் விவரங்களையும் செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டும் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.